ஹாய் காய்ஸ், ஜாக் ஃப்ரூட் வச்சு பலாப்பழம் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாமா? இப்போ சீசன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக வாங்கிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிங்க. அதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்குதுங்க. ரேட்டும் 69 என்னமோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மலத்தேன் வந்து இருந்துச்சு, அதுவும் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் ஊற்றி திரும்ப வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இல்லை, அதனால் வந்து கார்ன்ஃப்ளவரை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் வந்து போட்டு நல்லா ஆற வச்சா ஒரு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குதுங்க. அது உள்ளே ஆட் பண்ணி இன்னொரு டைம் அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து பலாப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, எங்கிட்ட பெரிய பலாப்பழமே இருந்துக்காட்டி நிறைய பலாப்பழம் போட்டு மில்க்கு கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பலாப்பழத்தை வந்து கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.